வணக்கம். திரௌபதி 2 திரௌபதி 2வது பாகம் சிறப்பு திரையிடல் நடந்தது. அந்த திரையிடலில் நானும் எங்களோடு சேர்ந்து பலரும் நாங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்தோம். திரைப்படம் என்று சொல்வதை விடவும் இது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல திரைக்காவியம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த திருவண்ணாமலையை வைத்து ஒரு கதைக்களம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரையுலகில் எத்தனையோ ஊர் கதைக்களம் இருந்திருக்கும். ஆனால் திருவண்ணாமலையை கதைக்களமாக கொண்டு ஒரு திரைப்படம் இன்றைக்கி வந்திருக்குன்னா அது திரௌபதி 2 தான். அதற்கு முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை தயாரிப்பாளர் சோழ சக்கரவர்த்திக்கும் இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு வீரமான கதைகளை நம்ம வரலாற்று புத்தகத்தில் படித்திருப்போம். நம்முடைய குழந்தைகளுடைய பாட புத்தகத்தில் கூட சம்புவராயர்கள் காடவர்களை பற்றிய எந்த ஒரு வரலாற்று குறிப்புமே இருந்திருக்காது. ஏனென்றால் நம்ம பார்த்துருப்போம், நம்ம சேர சோழ பாண்டியர்கள் அவர்களுடைய வரலாற்று கதைகளை தான் நம்ம பாட புத்தகத்தில் பார்த்துருக்கோம். குழந்தைங்களோட பாட புத்தகமாக இருக்கும், இல்லை கல்லூரியோட வரலாற்று பாட புத்தகத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சம்புவராயர்கள் காடவராயர்கள் என்ற அரசர்கள் என்ற சிற்றரசர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. அவர்களுடைய வீரம் என்பது எப்படி ஒரு முகலாய பேரரசு ஹைதராபாத் வரைக்கும் வந்திருக்காங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியல. அதற்கு முக்கிய காரணம் இந்த சம்புவராயர்களும் காடவராயர்களும் அவர்களுடைய வீரமும் தான் அதற்கு முக்கிய காரணம். ஹைதராபாத் வரைக்கும் தான் அந்த முகலாய பேரரசு வர முடிஞ்சது, தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியல. அதற்கு காரணம் இவர்களுடைய வீரம். அந்த வீரத்தை இந்த படம் திரௌபதி 2 இந்த படம் பதிவு செய்திருக்கிறது. இதை வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது, இதை தெரிஞ்சிருக்கவே முடியாது. அதை பதிவு செய்த இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.